நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு டிவைஸ் பண்ணணும். நம்ம எப்படி அந்த இட்ஸ் அ டஃப் ப்ராசஸ், அந்த டவுட் இல்லை. வந்து அந்த ஆல் இண்டியா நேஷனல் லெவல் காம்படிஷன் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். வேக்கன்சிஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஒரு 10,00,000 பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதினாங்கன்னா ஒரு 900 1000 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஃபைனலாக. ஸோ அது நம்ம கிளியராக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்ம என்ன இப்போ நம்ம பக்கத்து ரூமில் இருக்கிறவர், நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் தான் நம்ம காம்படிஷன் நினச்சி அவரோட காம்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நம்ம காம்படிஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த அந்த எக்ஸாமோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணதுனால ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்காக வந்து ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சிலபஸை எடுத்து வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு இப்போ ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது 10 புக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. தேவை கிடையாது ஆக்சுவலாக. நம்மளோட எக்ஸாம் வந்து நம்ம அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம். நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிக்கிறோம், இல்லை ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ எக்ஸாமுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றது நான் அதை ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி எப்படி நமக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு சிலபஸை நம்ம வந்து ஃபெமிலரைஸ் ஆகணும், என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஒரு பேட்டர்ன் தெரியும் நமக்கு ஆக்சுவலாக. ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும், மாறி இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம், அந்த 3 ஹவர்ஸ் நம்ம போய் உட்கார போகிறோம். அந்த 3 ஹவர்ஸ் நம்ம என்ன அவுட்புட் கொடுக்கணும், அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். தேவையில்லாமல் வந்து வந்துட்டு நிறைய புக்கு படித்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறதில்ல. நான் 10 புக்கு படிச்சேன். என்னே நிறைய பேர் கேட்பாங்க, இந்த புக் படிச்சிங்களா, அந்த புக் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு புரியல ஆக்சுவலி எதுக்கு எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. பட் நான் வந்து சொன்னேன், அப்போ நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, நம்ம எக்ஸாமுக்கான அந்த அந்த ஓரியன்டேஷன் நம்ம நேரோ டவுன் பண்ணி போயிட்டோம்னா நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்ம ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலாக. அதை விட்டு நம்ம ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா, நம்ம நிறைய படிக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கணும்னு படித்தோம்னா நம்ம வில் நாட் பி ஏபிள் டு அச்சீவ் த கோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது இந்த எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் இன்டர்வியூ. ஸோ இதில் எந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் வெளியில் வரலாம் ஆக்சுவலாக. வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லாம் திருப்பி போகிறது, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் போகணும் ஆக்சுவலி. இது ஒரு பரமபத கேம் மாதிரி இருக்கும். அந்த பாம்போட தலையில் போய் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து கீழே வந்துடுவீங்க, திருப்பி மேலே நீங்கள் காமன் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இன்டர்வியூ போயிட்டேன் அதனால் நான் வந்து வெட்ரன். அப்படி கிடையாது, வெட்ரன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆக்சுவலாக. சர்வீஸ் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் யூஆர் செலக்டட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் எக்ஸாம் எழுதும்போது நான் ப்ரிலிமினரி குவாலிஃபை பண்ணேன், மெயின்ஸ் குவாலிஃபை ஆனேன், இன்டர்வியூ போனேன். பட் என்னோட ஃபைனல் லிஸ்ட்டில் என்னோட பேர் வரல. ஸோ அது எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரும் அந்த டைம், நாங்கள் அந்த டைமில். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும், அடுத்த இயர்க்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ எல்லாரும் வீட்டில் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் ஐ வில் பி குவாலிஃபைங் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னால. ஸோ அப்போ வந்து டிவி அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே கீழே பார்த்தா நம்ம நம்பரும் வரல, நேம் வரல. ஸோ வி நாட் குவாலிஃபைட். ஸோ இட் வாஸ் அ செட் பேக். ஸோ இமீடியட்டாக யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக் வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் அடுத்த எக்ஸாம். ஸோ அதில் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஃபேமிலியில் மை ஃபாதர் இன் பர்டிகுலர் அவர் ரொம்ப சப்போர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செகண்ட் டைம் நான் எழுதும்போது கூட மெயினாக அவர் தான் இன்ஸ்பிரேஷன். நான் வந்து பரவாயில்ல, இது என்னென்ன குவாலிஃபை ஆகலாம், என்ன இருக்குது, யூ கேன் டேக் தி எக்ஸாம். மதரும் அதே மாதிரி தான், பரவாயில்ல இந்த வாட்டி போயிடுச்சுன்னா. ஸோ அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப நம்ம ப்ரிப்பரேஷன் டைமில் அவங்களும் வந்து அதை சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மூவிஸ் பார்க்குறது, வெளியில் ட்ராவல் பண்ணுறது, ஈவன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போகிறது. ஸோ நம்ம டைம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 இயர் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. ஸோ எவ்வளோ நம்ம சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம்னா ஒரு 5 வருஷம் படிச்சோம்னா 5 வருஷம் வயசு போயிடும் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் அப்பியர் ஆனேன், ஐ குவாலிஃபைட். எல்லா ஸ்டேஜும் முடிச்சு ஐ காட் இன் டு சர்வீஸ். செகண்ட் டைம் நான் இன்டர்வியூ போகும்போது ஃபாதர் என்ன ஃப்ளைட்டில் வரப்போ சொன்னார், டோன்ட் வரி, இந்த வாட்டியும் வந்து ஏதாவது பை சான்ஸ் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ அகைன் டேக் த எக்ஸாம், வில் ஃபுல்லி சப்போர்ட் யூ. ஸோ அப்போ அந்த மாரல் சப்போர்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். ஏன்னா தட் வில் கீப் யூ கோயிங்.